சமீபத்தில் புதுச்சேரியில் கழிவறைக்கு சென்ற பெண்களை விஷவாயு தாக்கியது 3 பேர் உயிரிழந்த மிகப்பெரிய சோக சம்பவம் அங்கே அரங்கேறியது. ஆனால் என்ன காரணம், விஷவாயு ஏன் தாக்கியது, விஷவாயு எப்படி உண்டானது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருந்தது. தற்பொழுது ஆய்வு குழுவினர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார்கள். புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், ஆய்வு குழுவுடைய அறிக்கையில் இதற்கான காரணம் என்ன என்று விளக்கி இருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களை சுருக்கமாக பதிவு செய்யுங்க. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் கழிவுநீர் குழாயில் விஷவாயு தாக்கி கடந்த 16ஆம் தேதியன்று சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. விஷவாயு எதற்காக தாக்கியது என்பதற்காகவும் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்யப்பட்டு வந்தது. இந்த குழுவினர் தற்பொழுது விஷவாயு தாக்குவதற்கான காரணங்கள் குறித்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த விஷவாயு தாக்கிய பகுதிகளில் எஸ் அல்லது பி வடிவ நீர் காப்பு, அதாவது அந்த பைப்பு மேல் போடப்பட்டுள்ள அந்த காப்புகள் முறையாக இல்லாததும், முறையான ஆய்வு தொட்டிகள் அமைக்காததும், இதே போல் வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது போன்றவை இந்த விபத்து ஏற்பட்டதற்கான முதல் காரணங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விபத்து நடைபெற்ற 11ஆம் தேதிக்கு முந்தைய தேதியான 10ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் வெப்பநிலையானது 39 டிகிரி செல்சியஸாகவும் இருந்து உள்ளது. இது தவிர கழிவு நீரில் சல்பேட் அளவு அதிகமாக இருந்ததும், இதன் காரணமாக வாட்டர் சீல் இல்லாத இடங்களில், அதாவது இந்த எஸ் மற்றும் பி வடிவ இந்த வாட்டர் சீல் இல்லாத இடங்களில் இந்த விஷவாயுவானது உள்ளே தாக்கி இந்த 3 பேர் உயிரிழந்ததாக இந்த குழுவினர், ஆய்வு குழுவினர் தற்போது இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 3 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த விஷவாயு தாக்கியதற்கான எதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறித்து தற்போது இந்த குழுவினர் ஆய்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி எழில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.